ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சேடான நியூஸ் தான். நம்மளோட அமுல் பேபி வந்து மிட்வீக் எவிக்ஷனில் வெளியே போயாச்சு. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அவரை வந்து புரிஞ்சிக்கவே முடியாது. அவர் ஒரு நேரம் பார்த்தா ரொம்ப ஹார்டானவராக இருக்கார், ஒரு நேரம் பார்த்தா அமுல் பேபி மாதிரி இருக்குது. ஆனால் ரியல் கேரக்டர் எதுன்னு அவரை புரிஞ்சிக்கவே முடியல. அதுதான் அவருக்கு ப்ளஸ்ஸு, அதுதான் அவருக்கு மைனஸ். ரெண்டுமே அவருக்கு அதுதான். ஸ்டார்டிங்கில் பயங்கரமாக அடித்து விளையாடினார். அதுக்கப்புறம் இப்போது ஒரு ரீசெண்டாக ஒரு 4 வீக்காக தான் அப்படியே அமுல் பேபி மாதிரி இருக்கார். அந்த பூர்ணிமா விஷயத்தில் எல்லோரும் வந்து அவரையே டார்கெட் பண்ணி பூர்ணிமாவை அவர் ஏமாற்றிட்ட மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண போய் தான் அவர் வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோமா, நம்ம பூர்ணிமாவுக்கு துரோகம் பண்ணிட்டோமா அப்படிங்கிற மைண்ட் செட்டில் ரொம்ப உடஞ்சி போய் ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருந்துகிட்ருக்காரு. ஆனால் டாஸ்க்குன்னு வந்துட்டு அவர் ஒரு டாஸ்க் பீஸ்ட்டுன்னு தான் சொல்லலாம். டாஸ்க்கு வந்து எப்படி விளையாடுறது, என்ன பண்ணணும் அப்படின்னு ஃபஸ்ட்டே ப்ரீவியஸாக வந்து பிளான் பண்ணி வச்சு பயங்கரமாக டாஸ்க் விளையாடுவார். பாவம், போன மிட்வீக் எவிக்ஷனில் விஜயவர்மா போகும்போதே வந்துட்டு அவருக்கு கண்ணெல்லாம் கலங்கியாச்சு. நம்ம தான் போக போகிறோண்டா அப்படின்னு ஒரு பீதியில் ஒரு பயங்கரமான ஒரு ஃபேஸில் தான் இருந்தார். அப்புறம் அதை விட்டு ஃப்ரீயாக வந்துட்டார். இன்றைக்குள்ள எபிசோடில் இருக்கார். நைட்டு தான் ஒரு வேளை எவிக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன டாஸ்க் வச்சு வெளியே போகிறாருன்னு தெரியல. பாவம். ஓகே, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அமுல் பேபியை. அடுத்த ப்ராஜெக்டில் அமுல் பேபி உங்களை பார்க்கறதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கும் நம்ம அமுல் பேபி விஷ்ணு விஜயை பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.